Hello friends, welcome to my channel RavaniArtsStudio. இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ஆயில் ஃப்ரீ சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பொட்டேட்டோ பால்ஸ் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை ஆல் போட்டுக்கோங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸுக்கு நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 4 விசில் கிட்ட வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. அதில் நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி செதுக்கி எடுத்துக்க போகிறேன். செதுக்கி எடுத்துருக்க உருளைக்கிழங்குல பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், பெருங்காயம் கொஞ்சம், கரம் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு அவல் நான் தண்ணியில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொத்தமல்லி தலைகள் கொஞ்சம் போட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் காரத்துக்கு மிளகாய்த்தூளுக்கு பதிலாக க்ரீன் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை அளவு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெளியே போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற இந்த திங்ஸை வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ண போகிறோம். இப்போ இது தாங்க ரொம்ப மெயின். நான் இது ஆயிலில் போடாமல் இந்த மாதிரி பனியார கல்லில் வச்சு அதில் கீ ஒரு அரை இல்லைன்னா 1 டீஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கிறேன் ஒரு குழியிலையும். ஸோ இப்போ அந்த ஒரு குழியிலும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொட்டேட்டோ பால் நான் அதில் போட்டுட்டு அது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு நான் மாற்றுறேன். இது உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் ஆகும் ஒரு சைடு வேகிறதுக்கு. அதாவது 3 to 5 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ளேம் வைக்கிறத பொறுத்து. ஓகேங்களா? நம்ம முதல்ல ஒரு தடவை 1 ஸ்பூன் கீ ஊற்றணும் இல்லைங்களா, அதுவே போதும். நீங்கள் அகெயின் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இன்னும் க்ரியேட்டிவிட்டியாக இதுக்குள்ளே நீங்கள் ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் ஆஃப் சீஸ் பால் கூட உள்ளே வச்சுட்டு நம்ம அந்த பொட்டேட்டோ பால்ஸ் பிடிக்கலாம். இன்னும் நல்லா சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இது 2 சைடும் வெந்துடுச்சு. நம்ம வேகாத சைடாக பார்த்துட்டு என்னால் அப்புறமும் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்து எந்த சைடு வேகலையோ அந்த சைடு திருப்பி வச்சு நம்ம இன்னும் 2 நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்தோன்னா நம்மளுடைய பொட்டேட்டோ பால்ஸ் இஸ் ரெடி. ஸோ நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தானதும் கூட. ஸோ இது நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சு இல்லைன்னா ஏதாவது சட்னி வச்சு நீங்கள் கொடுத்துடலாம். நல்ல டீ டைமோட ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.